சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. இந்த படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 173 இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களையும் தாண்டி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக கண்டிப்பாக நிச்சயமாக பதிவு செய்யும் என்பது ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்குது. காரணம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள்லாம் நடித்து வெறுத்து போய் தான் இப்போ குடும்ப பாங்கான ஒரு கதையில் சூஸ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தமிழை தாண்டி இந்தி, தெலுங்கு முதல் ஹாலிவுட் வரை பல படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக 1980-90 ரஜினி சல்பஷ் ஹும் உள்ளிட்ட பல ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்காரு. அந்த வகையில் ரஜினி நடித்த ஹம் மே ஷன்ஷா கவுன், தமிழில் இந்த படத்தோட பெயர் உங்களில் யார் ராஜா என்ற இந்தி படம் 1989 படப்பிடிப்பு முடிந்தும் இன்னுமே வெளியாகாமல் இருக்கு. மறைந்த இயக்குனர் ஹர்மேஷ் மல்ஹோத்ரா இதனை இயக்கியிருக்கார். இந்த படத்தில் ரஜினிகாந்தோட சத்ருஹன் சிங்கா, ஹேமமாலினி, அனிதா ராஜ், பிரேம் சோப்ரா மற்றும் மறைந்த நடிகர்கள் அம்ரிஷ் புரி, ஜெகதீப் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. படத்தின் தயாரிப்பாளரான ராஜா ராய் அவருடைய மகன் இறந்தது, இயக்குனரின் மறைவு ஆகியவற்றால படம் வெளியாகாம கிடப்பிலே போடப்பட்டது. தற்போது 37 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் ஏப்ரல் 2026 திரையரங்குகளை வெளியாக உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படம் 4K தரத்திற்கு மாற்றப்பட்டு மெருகூட்டப்பட்டு தற்போது படத்தோட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருதான். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் ரஜினியோட ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 14 ரஜினியோட ஹிந்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து இந்த வருஷம் ரஜினியோட ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ரஜினிகாந்தோட படங்களை பார்த்தா போதும் என ஒரு சில ரசிகர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு சில ரசிகர்கள் பாலிவுட் படத்துலையும் ரஜினிகாந்த் நடித்திருக்காரு, அதுவும் 36 வருஷம் கழிச்சு ரஜினிகாந்தோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக தியேட்டரே திருவிழா கோலம் போல தான் இருக்கும் எனவும், அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. AI டெக்னாலஜி மூலமாக இப்போ ரஜினிகாந்தை இளமையாக காட்ட முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இளமையாக இருக்கும்போதே ரஜினி நடித்த படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அதுதான் தியேட்டரில் வரப்போது, போய் பாருங்கள்.